குட் ஈவினிங் பிள்ளைகள். நாங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். மிச்சம் 2 பேர் வரல. ஓகே, ரைட். இதில் நினைக்கிறேன் அசாதீனும் ஃபாத்திமா இமானாவும் நான் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிக்கு ஃபுல்லாக ஜாயின் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, சுதர்ஷனி வந்தாச்சு. இன்னும் 2 பேர் வரல. ரைட், ஓகே. ஓகே பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் படித்த விஷயங்களை ஒருக்கா ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர் 2 பேப்பர் பார்ப்போம். எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க, எப்படி கேள்விகளுக்கு விடை அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேப்பர் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா ரிவிஷன் பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல பார்த்த மாதிரி தான் பிள்ளைகள். படிப்பிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இடையிலேயே கேளுங்க. எனக்கு 3 பேர் தான் இருக்கீங்க, அதில் பிரச்சனை இல்லை. இடையில நீங்கள் கேளுங்க, மைக்கை அன்மியூட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மெசேஜ் போடுங்க. மேக்ஸிமம் அன்மியூட் பண்ணி பேசுங்க, அது ஈஸியாக இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். ரைட். இதில் முதலாவது நாங்கள் பார்த்த விஷயங்கள் பிள்ளைகள், புவியியல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ரைட். சில விஷயங்கள் நார்மலாக பார்ப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் வேகமாக போவோம். ரைட். புவியியல் என்றால் என்ன அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துருந்தோம். அது பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்கின்ற கற்கை அல்லது ஆய்வு செய்கின்ற ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்லி நாங்கள் புவியியலை சொல்லுவோம். இந்த புவியியலுக்கான வரைவிலக்கணங்கள் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். இது நீங்கள் நார்மலாக பார்க்கலாம். ஸோ இதுகள் நாங்கள் தொட தேவையில்லை. அடுத்து புவியியலுடைய உபப்பிரிவுகள், இது ரொம்ப முக்கியமானது. மானிட புவியியலுடைய உபப்பிரிவுகள் நாங்கள் பார்த்த மாதிரி இந்த பௌதீக புவியினுடைய உபப்பிரிவுகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மானிட புவியியலில் கேள்வி கேட்குற மாதிரியே இந்த பௌதிக புவியியல்லையும் ஒரு கேள்வி ஒன்று வரும். புவியியலினுடைய பௌதிக புவியினுடைய உபப்பிரிவுகள், பிரதான 4 உபப்பிரிவுகளை குறிப்பிட்டு அதில் ஏதாவது ஒன்றை என்ன செய்யுங்க தெளிவுபடுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் பிறகு படிக்கும்போது உங்களுக்கு விளங்கும். ரைட். அதில் நாங்கள் பார்க்கும்போது ஜியோமோஃபாலஜி, ரைட், புவி வெளியுருவவியல் புவியியல், நிலவியல்னு இருக்கு இல்லையா, அது ஜியோமோஃபாலஜின்னு சொல்லுவோம். அல்லது புவி வெளியுருவவியல் புவியியல் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். புவி வெளியுருவவியல் புவியியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து காலநிலை புவியியல், அடுத்து நீரியல் புவியியல், அடுத்து மண்ணியல் புவியியல், தாவரவியல் அல்லது உயிரியல் புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த பௌதிக புவியினுடைய உபப்பிரிவுகளாக நாங்கள் இவற்றை நாங்கள் பார்க்கலாம். ரைட். இதில் நாங்கள் பௌதீக புவியியலுக்கான வரைவிலக்கணங்கள் பார்க்கும்போது பூமியினுடைய மேற்பரப்பில் காணப்படுகின்ற இயற்கை அமைப்புகள் மற்றும் அவையிடையே உள்ள தொடர்புகளை அறிவியல் முறையில் ஆய்வு செய்கிறது பௌதிக புவியியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புவியினுடைய இயற்கை சூழலின் அமைப்பு, பூமி பூமி என்பதே ஒரு இயற்கையால கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ரைட். இந்த பூமி இயற்கை சூழலின் அமைப்பு, செயற்பாடு மற்றும் பரிணாமத்தை ஆராயும். முதலாவது அமைப்பு, அதோட சேஃப் எப்படி இருக்கு, பூமியினுடைய வடிவம் என்ன, கோள வடிவம்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே கோள வடிவம் கிடையாது, அது சில வித்தியாசங்களை கொண்டதாக இருக்கும். அப்போ அதனுடைய அமைப்பு, பூமியினுடைய தொழிற்பாடு என்ன, உள்ளுக்கு நடக்கிற செயற்பாடு என்ன, வெளியில் என்ன செயற்பாடுகள் நடக்குது, அதனுடைய செயற்பாடு, நில உருவங்கள் எப்படி தோற்றுவிக்கப்படுது, அடுத்து பரிணாமம், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு. ஒவ்வொரு நில உருவங்களுடைய வளர்ச்சி பார்த்துருக்கோமா இல்லையா. அப்போ பரிணாமம், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு கற்கையாக நாங்கள் இந்த பௌதீக புவியியலை பார்ப்போம். ரைட். இந்த பௌதிக புவியியலுக்குள்ள நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான பகுதிகள் பிள்ளைகள், அறிமுக பகுதி பௌதிக புவியியல்னா என்ன, அடுத்து புவி வெளியுருவவியலுக்குள்ளால 2 விஷயங்கள் பார்ப்போம், அகவிசை புறவிசை. அடுத்து காலநிலை பார்ப்போம், உலக நீர்வளம், உயிரின சூழலியல் புவியியலுக்குள்ளால சூழலியல் உயிரின புவியியலும் வரலாற்று உயிரின புவியியல், உயிரின பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் பார்ப்போம். கடைசியாக சூழல் தொகுதி அணுகுமுறை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் நான் பார்ப்போம் பிள்ளைகள் இதுக்குள்ளால. ரைட். இதில் முதலாவது புவி வெளியுருவவியல் அப்படிங்கிறது, ஜியோமோஃபாலஜி என்பது புவியில் இருக்கக்கூடிய அமைப்பு, அதனுடைய அமைப்பில் எப்படியான மாறுதல்கள் வருது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் இந்த ஜியோமோஃபாலஜி அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். புவி வெளியுருவவியல் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இதில் புவி என்பது பூமி அல்லது பூமியுடைய மேற்பரப்பையும், வெளியுறு என்பது வெளியில் காணப்படுகின்ற வடிவத்தையும், வியல் என்பது ஆய்வு அல்லது அறிவியல் அல்லது கற்கை என்பவற்றை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வெளியுருவ வடிவத்தின் சார்பாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஆய்வு செய்கின்ற ஒரு கற்கையாக, ஒரு உபப்பிரிவாக நாங்கள் புவி வெளியுருவவியல் புவியியலை நாங்கள் பார்ப்போம். புவி வெளியுருவவியல் புவியியலை நாங்கள் பார்ப்போம். இங்கே புவி வெளியுருவவியல் தொடர்பான எங்களுக்கு வரைவிலக்கணங்கள் இருக்கு. ரைட். புவியினுடைய மேற்பரப்பில் காணப்படும் நில வடிவங்களும் அவை உருவாகும் செயல்முறைகள் பற்றியும் மெயினாக நாங்கள் என்ன படிக்க போகிறோம், பூமியினுடைய மேற்பரப்பில் எப்படி நில உருவங்கள் உருவாகுது, காணப்படுற நில உருவங்கள் என்ன, அந்த நில உருவங்கள் எப்படி உருவாக்கம் பெறுது அப்படிங்கிறத இந்த புவி வெளியுருவவியலுக்குள்ள நாங்கள் படிக்க போகிறோம். ரைட். அதனால தான் நாங்கள் மெயினாக என்ன செய்ய போகிறோம், நாங்கள் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ பூமியினுடைய வெளியுருவவியலில் உருவங்களை உருவாக்குகின்ற முக்கியமான செயல்முறை அகவிசை, 2வது புறவிசை. அகவிசை, 2வது
புறவிசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல அகவிசை என்பது பூமியினுடைய உட்பகுதியில் நடைபெறுகின்ற செயல்முறை. பூமியினுடைய உட்பகுதியில் நடைபெறுகின்ற செயல்முறையை நாங்க அகவிசை அப்படின்னும், பூமியினுடைய வெளிப்பகுதியில் இடம்பெறுகின்ற செயல்முறைகளை நாங்க புறவிசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பூமியினுடைய அகத்தே இடம்பெறுகின்ற செயல்முறைகள் அகவிசை, பூமியினுடைய புறத்தே அல்லது வெளிப்புறத்தே இடம்பெறுகின்ற செயல்முறை புறவிசை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அகவிசை செயற்பாடுகளுக்குள்ள நாங்க சில முக்கியமான விஷயங்கள் நாங்க பார்ப்போம். முதலாவது நாங்க அகவிசைக்குள்ள நடக்கிற செயல்முறை, உள்ளுக்கு என்ன ப்ரொசஸ் நடக்குது, அகவிசையில் இருக்க தகட்டசைவுனா என்ன, புவியசைவு செயல்முறைகள் என்னென்ன, எரிமலை செயற்பாடு, 3 விஷயங்கள் 4 விஷயங்களை பற்றி நாங்கள் இதில் நாங்கள் பார்ப்போம். புறவிசை செயற்பாடுகளுக்குள்ளால ஓடும் நீர், வீசும் காற்று, கடலலையினுடைய செயற்பாடு, பனிக்கட்டி நகர்வு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து சுண்ணாம்பு, நிலவழுக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 5-6 செயல்முறைகளை பற்றி நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்ப்போம் பிள்ளைகள். ரைட், இதில் நாங்கள் முதலாவது என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அகவிசை பார்ப்போம். முதலாவது நாங்கள் என்ன பார்ப்போம், அகவிசை செயல்முறைக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதலாவது நாங்கள் போவோம். ரைட், அகவிசைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைகள் அறிமுக பகுதிகளில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் பாருங்கள். ரைட், பூமியினுடைய உள்கட்டமைப்பு படிச்சிருக்கோம், பூமி நான் விளங்கப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ரைட், அகவிசை பார்க்கறதுக்கு முன்னாடி பூமியினுடைய வெளி உள்கட்டமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அகவிசைக்குள்ளே போவோம். ஓகே, ரைட். பூமியினுடைய உட்கட்டமைப்பு நாங்கள் படிக்கும்போது பிள்ளைகள் பூமியினுடைய உள்ளமைவு செயற்பாடுகளில் ரொம்ப முக்கியமானதுகள் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் பூமியினுடைய உள்ளமைவை நாங்கள் பார்க்கும்போது பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடியதை நாங்கள் புவியோடு அப்படின்னு சொல்லியும், முதலாவது மேலே இருக்கக்கூடிய பகுதி புவியோடு அப்படின்னு சொல்லியும், இரண்டாவது இருக்கக்கூடிய பகுதி இடையோடு அப்படின்னு சொல்லியும், என்னது இடையோடு அப்படின்னு சொல்லியும், மூன்றாவது இருக்கக்கூடிய பகுதியை நாங்கள் கோளவகம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரிப்போம். பூமியினுடைய மேற்பரப்புல இருந்து 6371 கிலோமீட்டர் வரைக்கும் மையப்பகுதி பறந்து காணப்படுது. இந்த இடையோட நாங்க மேலிடையோடு அதே மாதிரி கீழ் இடையோடு அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிப்போம். இந்த கோளவகத்தை வெளிக்கோளவகம், உட்கோளவகம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இரண்டாக பிரிப்போம். ரைட், இதனுடைய வெப்பநிலை இங்க 6000 பாகை செல்சியஸ். பூமியினுடைய மேற்பகுதி வெப்பநிலை சராசரியா 15 பாகை செல்சியஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இது பூமியினுடைய உள்ளமைவு செயற்பாடாக இருக்கும். ரைட், இந்த பூமியினுடைய உட்பகுதியில சில செயற்பாடுகள் நடக்குது. இந்த பூமியினுடைய உட்பகுதியில சில முக்கியமான செயற்பாடுகள் நடக்குது. ரைட், அதுல நாங்க மெயினா பாக்குறது மேற்காவுகை சுற்றோட்டம். பூமியினுடைய உட்பகுதியில் நடக்கிற முக்கியமான செயற்பாடுகள் ஒண்ணுதான் என்னது, மேற்காவுகை சுற்றோட்டம். மேற்காவுகை சுற்றோட்டம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, பூமியினுடைய உட்பகுதியில இருக்கக்கூடிய மக்மா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்மா வெப்பநிலைக்கான வெப்பம் கூடும்போது மேலே வருவார், குளிர்ச்சி அடையும் போது கீழே போவார். இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு வட்டச்செயல் முறையில் என்ன செய்யும், நடைபெறும். ரைட், பூமியினுடைய உட்பகுதியில் காணப்படுகின்ற மக்மா குழம்பானது ரைட் வெப்பநிலை கூடும்போது மேலே வருவார். ரைட், வெப்பநிலை குறையும் போது என்ன செய்வார், கீழே போவார். அப்ப வெப்பம் கூடிய மக்மா மேல் நோக்கி வர, வெப்பம் குறைந்த மக்மா கீழ் நோக்கி போகும். இது தொடர்ச்சியாக ஒரு வட்டச்சுமுறை நடக்கிறத நாங்க மேற்காவுகை சுற்றோட்டம்னு சொல்லுவோம். மேற்காவுகை இது எங்க நடக்குது, பூமியினுடைய மையப்பகுதியில நடக்குது, உட்பகுதிக்குள்ள நடக்குது. மேற்காவுகை சுற்றோட்டம் அல்லது கிளர் மின் வீச்சுன்னு சொல்லுவோம். கிளர் மின் வீச்சு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம் சொல்லுவோம். மேற்காவுகை சுற்றோட்டம் அல்லது கிளர் மின் வீச்சுன்னு சொல்லுவோம். அப்ப பூமியினுடைய உட்பகுதியில ஒரு ப்ரொசஸ் என்ன செய்யுது, நடந்துகிட்டே இருக்கு. அப்ப பூமியின் உட்பகுதியில் நடக்கிற இந்த ப்ரொசஸ் என்ன செய்யும் அப்படின்னா, பூமியினுடைய மேற்பகுதியில் சில பிரச்சனைகளை, தாக்கங்களை உட்படுத்தும். ஓகேவா, ரைட். இந்த டாபிக் அப்படியே இருக்க பூமியினுடைய சில உப தொகுதிகளை நாங்க பார்க்க வேண்டி இருக்கும். ரைட், உள்ளுக்கு நடக்கிற இந்த ப்ரொசஸ் அப்படியே இருக்கட்டும். புவி தொகுதி, புவி என்பது ஒரு தொகுதியாக நாங்க சொல்லுவோம். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கூறுகளை கொண்டிருக்கு, ஒன்றோடு ஒன்று தொடர்புகள் இருக்கு, உள்ளீடு, களஞ்சியப்படுத்தல், அதே மாதிரி வெளியீடு போன்ற செயல்முறைகளை கொண்ட ஒரு அமைப்பாக புவி இருக்கிறதுனால நாங்க புவியை ஒரு தொகுதியாக சொல்லுவோம். புவிக்குள்ளால கட்கோளம், ரைட், அதே மாதிரி நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம் அப்படிங்கிற 4 பிரதான உபப்பிரிவுகள் இருக்கு. யாரா இருக்கா, கட்கோளம், நீர்க்கோளம், அதே மாதிரி வளிக்கோளம், உயிர்கோளம் அப்படின்னு 4 இருக்காரு. கட்கோளம் அப்படிங்கிறது யாரு, தரைப்பரப்பு, மெயினா தரைப்பரப்பு.
நீர்க்கோளம் அப்படிங்கிறது யாரு மெயினா நீர். வளிக்கோளம் அப்படிங்கிறது மெயினா யாரு வளி, மேல் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய விஷயம். உயிர்கோளம் அப்படிங்கிறது தாவரங்களும் நுண்ணுயிர்களும் விலங்குகளும் இந்த உயிர்கோளத்துக்குள்ளால என்ன செய்யும் வரக்கூடியதாக இருக்கும். ரைட், இது புவியினுடைய உபத்தொகுதிகளாக நாங்க சொல்லுவோம். ரைட், புவியினுடைய உபத்தொகுதி. கட்கோளத்தினுடைய விஷயங்களை நாங்க பார்க்கும்போது, கட்கோளம் நாங்க புவியினுடைய உள்ளமைவு பார்த்தோமா இல்லையா, அதுதான் கட்கோளம். அதுல மேல புவியோடு இருக்கா இல்லையா, அது அதனுடைய மெல்லிய படையாக நாங்க பார்ப்போம். ரைட், சைவர் தொடங்கி 35 வரைக்கும் அல்லது சைவர் தொடங்கி 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறத நாங்கள் கட்கோளம் அல்லது லித்தோஸ்பயர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், வளிமண்டல கட்டமைப்பை நாங்கள் பார்க்கும்போது இது பூமியினுடைய மேற்பரப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா மாறன் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம், மேல இருக்க ஒரு வெளிமண்டலம்னு சொல்லுவோம். யார் இவரு மாறன், படை, மாறன் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம், மேல இருக்க ஒரு வெளிமண்டலம்னு சொல்லுவோம். ரைட், இந்த படை மண்டலத்தில் தான் யார் இருக்கா ஓசோன் படை இருக்கார். யார் இருக்கா ஓசோன் படை இருக்கார், O3. ரைட், இந்த ஓசோன் படை சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை கட்டுப்படுத்துது. ரைட், பூமிக்கு வரக்கூடிய வெப்பநிலையை கட்டுப்படுத்துது. அதனால பூமியில ஏற்படக்கூடிய தோல் நோய் போன்ற சுவாச நோய்களை கட்டுப்படுத்தி பூமியை பாதுகாக்கின்ற வேலை யார் செய்யறா, இந்த ஓசோன் லேயர் செய்யுது. ஓகேவா? ரைட், இது நாங்க முக்கியமா வளிமண்டலத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களாக சொல்லுவோம். ஓகே ரைட், அப்ப இது நாங்க பார்க்கக்கூடிய பகுதிகள். அடுத்து நாங்க இது வளிக்கோளம் பிள்ளை, இது என்னது வளிக்கோளம். ரைட், மாறன் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம் அப்படிங்கிறது வளிக்கோளம். அப்ப கட்கோளம் பார்த்தாச்சு, வளிக்கோளம் பார்த்தாச்சு. நீர்க்கோளம் அப்படிங்கிறது என்னது, பூமியில இருக்கக்கூடிய நீர். ஒன்று சமுத்திர நீர், இன்னொன்று மேல இருக்கக்கூடிய நீர்களை நாங்க சொல்லுவோம். ரைட், பூமியில இருக்கக்கூடிய நீரை நீரியல் வட்டத்துக்குள்ள நாங்க பார்ப்போம். ரைட், நீரியல் வட்டம் அப்படிங்கிறது யாரு, மேல சூரியன் இருக்காரு, தரைப்பரப்புக்குள்ள யார் இருக்கா, தாவரங்கள் இருக்கு, நினைக்கிற விலங்குகள் இருக்கு, மனிதன் இருக்கான், சமுத்திரம் இருக்கு, குளங்கள் இருக்கு. அப்ப பூமியின் மேற்பரப்புல சூரிய வெப்பம் காரணமாக நீர் என்ன செய்யும், ஆவியாகி மேல போகும். அப்ப தாவரத்திலிருந்து ஆவியாகி போறத நாங்க ஆவி யுயிர்ப்புன்னு சொல்லுவோம். ரைட், டிரான்ஸ்பிரேஷன், ஆவி யுயிர்ப்பு. நீர்ல இருந்தும் நிலத்திலிருந்தும் ஆவியாகி போறத ஆவி யாக்கம்னு சொல்லுவோம். ஆவியாக்கம், இவோபரேஷன். ரைட், அப்ப ஆவியாக்கம் ஆவி ஈர்ப்பு செயல்முறையினூடாக மேல என்ன செய்யும், இவோபரேஷன் என் டிரான்ஸ்பிரேஷனோட வெப்பநிலை என்ன செய்யும், பூமியின் மேற்பரப்புக்கு போவார். முதலாவது செயல்முறை. அவர் மேற்பரப்புக்கு போனவர் பனிபடு நிலையை அடைவார். பனிபடு நிலையை அடைவார். பனிபடு நிலையை அடைகிறது அப்படிங்கிறது சாரீரப்பதன் 100% அடையும் போது, எது சாரீரப்பதன் 100% அடையும் போது இந்த பனிபடு நீர் மேல போற நீராவி பனிபடு நிலையில அடைந்து முகில்களாக ஒடுங்கும். யாராக ஒடுங்குவாங்க, முகில்களாக ஒடுங்குவாங்க. அப்ப எத்தனாவது, 4வது செயல்முறை. ஒன்னாவது இங்க 1 2 இங்க 3, இது 4வது செயல்முறையை வச்சுக்கலாம். ரைட், அப்ப பனிபடு நிலையை அடைந்து முகில்களாக ஒடுங்குறான். ஒடுங்கினவர் படிவு வீழ்ச்சியாக பூமிக்கு வருவாங்க. படிவு வீழ்ச்சியில் இருக்கா இல்லையா, பனிக்கட்டியா வருவாங்க, மலை துளியா வருவாங்க, மலை வீழ்ச்சியா வருவாங்க. அப்படி என்ன செய்வாங்க, படிவு வீழ்ச்சியாக பூமிக்கு வருவாங்க. அப்ப இது 1வது ப்ரோசஸ் இங்கனைக்குள்ள இருக்குது, இது 2வது, இது 3வது, இது 4வது ப்ரோசஸ் பார்த்தாச்சு. இப்ப கீழே தண்ணி வந்துருச்சா இல்லையா, அதுல ஒரு பகுதி தண்ணி இந்த தரைப்பரப்புல அப்படி ஓடுவார், கழுவிக்கிட்டு ஓடுவார். அவரை நாங்க கழுவு நீரோட்டம்னு சொல்லுவோம். ரைட், இவர் 5வது ப்ரோசஸ். ஒரு பகுதி தரையில் நீராக வந்து சேமிக்கப்படுவாங்க. இன்னொரு பகுதி தரையில் நீர்ல அப்படியே என்ன செய்வார், கடலை போயிட்டு சென்றார். இது தரையில் நீரோட்டம்னு சொல்லுவோம். தரையில் நீரோட்டம். இது 7வது செயல்முறை. சரி, 6வது செயல்முறை. விளங்குதா? இது எல்லாத்தையும் இது தொடர்ச்சியாக நடக்கின்ற செயல்முறையை நாங்க நீரியல் வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க நீரியல் வட்டம்னு சொல்லுவோம். ஓகேவா? இது நீர்க்கோளம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம். ஆகவே நீர்க்கோளத்துக்கும் வளிக்கோளத்துக்கும் தொடர்பு இருக்கு. மலைச்சங்கிலி மாதிரி 2 கனெக்ட் பண்ணுவாங்க. இங்க இருந்து தான் ஆவியாகி மேல போகுது. ஆகவே வளிக்கோளத்துக்கும் நீர்க்கோளத்துக்கும் இடையில தொடர்பு இருக்கு. வளிக்கோளத்துக்கும் கட்கோளத்துக்கும் தொடர்பு இருக்கு. தாவரங்கள்ல இருந்து நீர் ஆவியாகி போகுது, நிலத்திலிருந்து நீர் ஆவியாகி போகுது. வளிக்கோளத்துக்கும் கட்கோளத்துக்கும் இடையில தொடர்பு இருக்கு. கட்கோளத்துக்கும் நீர்க்கோளத்துக்கும் தொடர்பு இருக்கு. ரைட், அப்ப இதுகளை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். ரைட், அப்ப இது 2வது தொகுதியாக நாங்க பார்க்கிறோம். கடைசி தொகுதி என்னன்னா உயிர்கோளம். ரைட், அப்ப உயிர்கோளம் நடுவுல இருப்பாரு. ரைட், இங்க பார்ப்போம் யாரு. ரைட், இவரு கட்கோளம், இவரு நீர்க்கோளம், இவரு வளிக்கோளம், நடுவுல இருக்கவரு உயிர்கோளம். ரைட், அப்ப இவங்களுக்கு இடையில தொடர்பு இருக்கு, இவங்களுக்கு இடையிலையும் தொடர்பு இருக்கு, இவங்களுக்கு இடையிலையும் தொடர்பு இருக்கு, இவங்க எல்லாத்துக்கும் இடையிலையும் தொடர்பு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கு இடையிலையும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், புவி
தொகுதின்னு சொல்லுவோம். இது பொக்ஸுன்னு அடிச்சு நாங்கள் சேர்த்தா தான் இது புவி தொகுதி அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவோம். இது புவி தொகுதி எனப்படும். அப்போ புவி தொகுதியினுடைய உபத்தொகுதிகள் தெரிஞ்சிருக்கணும். வளிக்கோளம், நீர்க்கோளம், கட்கோளம், உயிர்கோளம் எல்லாத்துக்கும் இடையில தொடர்புகள் என்ன செய்யுதுனா பிள்ளைகள் ஒன்று ஒன்றுக்கும் இடையில தொடர்புகள் இருக்கு. ரைட், இந்த தொடர்புகள் ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு பிள்ளைகள். ரைட், இது புவி தொகுதியினுடைய தொடர்புகளாக நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட், இது ரொம்ப முக்கியமான பகுதி. ரைட், அடுத்து நாங்கள் பார்க்க போறது தான் புவி தொகுதியோட சேர்த்து அடுத்து நாங்கள் பார்த்த முக்கியமான பகுதி எதுன்னு சொல்லி சொன்னால் பாறை மண். அடுத்து நாங்கள் பார்த்தது என்னது? பாறை மண் பார்த்தோம். ரைட், உலகத்தினுடைய பாறை வகைப்பாடுகள் பார்த்தோம், இலங்கையினுடைய பாறை வகைப்பாடுகளும் பார்த்தோம். ரைட், உலகினுடைய பாறைகள் நாங்கள் தீப்பாறை, அடையற்பாறை, உருமாறிய பாறை அப்படின்னு சொல்லி மூன்றாக பிரிப்போம். தீப்பாறை, அடையற்பாறை, உருமாறிய பாறை. தீப்பாறைங்கிறவர் யாரு? தீப்பாறை அப்படிங்கிறது பூமியின் உட்பகுதியில மக்மா குழம்பு இருக்காரா இல்லையா? அந்த மக்மா குழம்பு மேல வந்து படிந்து இருக்கிறதுனால யார் உருவாகுவா அப்படின்னா தீப்பாறை உருவாகுவாரு. அவரை நாங்க தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லுவோம். ரைட், எப்படி சொல்லுவோம் நாங்க? தாய்ப்பாறைன்னு சொல்லுவோம். அப்ப இதுல இருந்து இது தாய்ப்பாறை அழிவுக்குள்ளாகுமா இல்லையா? வானிலையால் அழிதல் செயற்பாடுகளுக்கு உள்ளாகும். வெப்பம், மழை வீழ்ச்சி காரணமாக இது வானிலையால் அழிதல் செயற்பாடுகளுக்கு உட்படும். அப்ப வானிலையால் அழிதல் செயற்பாடுகளுக்கு உட்படும் போது அதுல இருக்கக்கூடிய அடையல்கள்லாம் வரும். அதெல்லாம் படிஞ்சு இறுகி 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 அடையல் பாறைகள் உருவாகும். சரியா? ரைட், இந்த ரெண்டும் தீப்பாறையும் அடையல் பாறையும் உருமாற்றத்துக்கு உள்ளாகும் போது உருமாறிய பாறை தோற்றம் பெறும். ரைட், எப்படி? இந்த தீப்பாறையும் இந்த அடையற்பாறையும் உருமாற்றம் அதனுடைய ஷேப்ல மாற்றம் அடையும் போது அது என்னவா மாறும்? உருமாறிய பாறையாக மாறும். ஓகேவா? தீப்பாறைக்கு உதாரணமாக நான் கருங்கல் டியூட்ல போட்டிருக்கேன் பிள்ளைகள், நீங்க பார்க்கலாம். தீப்பாறைக்கு உதாரணங்கள் போட்டிருக்கோம், அதே மாதிரி அடையல் பாறைகளுக்கு உதாரணங்கள் போட்டிருக்கோம், அதே மாதிரி உருமாறிய பாறைகளுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா உதாரணங்கள் போட்டிருக்கோம். ரைட், இந்த வானிலையால் அழிதல் செயற்பாடுகள் நாங்க பல வகைகளில் நடக்கும். உண்டு பொறிமுறையால் உருவான பொறிமுறையால் அழிகிறது, அடுத்து ரசாயன முறையால் அழிகிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன சொல்லுவோம். ரைட், அடுத்து சேத முறையிலான விஷயங்கள் நடக்கும். அப்படி 3 முறைகள்ல அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த வானிலையால் அழிதல் செயற்பாடுகள் நடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பாறைகளை அழிவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா உட்படுத்தக்கூடியதாக இருக்கும். ரைட், நாங்கள் இலங்கையினுடைய பாறைகளும் பார்த்துருந்தோம். ரைட், இலங்கையினுடைய பாறையும் நாங்கள் பார்த்துருந்தோம். ரைட், இலங்கையினுடைய பாறைகள் ரைட், இது உலகத்தினுடைய பாறை வகைப்பாடு. இலங்கையினுடைய மண் உருவாக்க காரணிகள் நாங்கள் பார்த்துருந்தோம். ரைட், பாறை. அடுத்து உலகத்தினுடைய மண் உருவாக்க காரணிகள். ரைட், மண் உருவாக்க காரணிகள் பார்க்கும்போது பிள்ளைகள் மெயினாக நாங்கள் பார்க்கறது தாய்ப்பாறை, காலநிலை, தரை தோற்றம், காலம், தாவரம், விலங்கு, வடிகாலமை போன்ற காரணிகள் மண்ணை உருவாக்கக்கூடிய காரணிகளாக மெயினாக இருக்கு. ரைட், ஏன்னா ஒரு தாய்ப்பாறை ஒரு தீப்பாறை சிதைவுக்கு உள்ளாகி தான் மண் வந்து உருவாகும். அடையற்பாறை சிதைவுக்கு உள்ளாகி தான் மண் வந்து உருவாகும். அப்போ தாய்ப்பாறை சிதைவுக்குள்ள மண் உருவாகணுமா இருந்தால் தாய்ப்பாறை ரொம்ப முக்கியம். அப்போ மண் உருவாக்க காரணிகளில் தாய்ப்பாறை ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. காலநிலை, வெப்பநிலை, மழை வீழ்ச்சி போன்ற காரணிகள் பாறையை விரிவுக்கும் சுருக்கத்துக்கும் உட்படுத்தி பாறையை சிதைவுக்கு உள்ளாக்கும். அதன் போது என்ன செய்யும்? மண் உருவாகும். ரைட், அது காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு பாறையிலிருந்து மண் உருவாகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து தேவைப்படுது. ஆகவே காலம் என்பது மண் உருவாக்க காரணிகளில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. தாவரங்களும் விலங்குகளும் என்ன செய்து பாறைகளை சிதைவுக்கு உள்ளாக்கி உடைவுகளுக்கு உள்ளாக்கி மண்ணை என்ன செய்து உருவாக்குது. அடுத்து மனித செயற்பாடுகள் காரணமாகவும் மண் உருவாக்கம் என்ன செய்யுதுன்னா உருவாக்கம் பெறுகின்றது. இது நாங்கள் முக்கியமாக பார்க்குறது அது மண்ணினுடைய படைகள். இலங்கையினுடைய பாறைகள் நாங்கள் 3ஆ பார்க்குற பிள்ளைகள் உயர் நிலத்தோட உருமாறிய பாறை, வன்னி தொகுதி பாறைகள், விஜயன் தொகுதி உருமாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யறோம் 3 வகைகளாக பார்க்குறோம். அது இல்லாமல் உள்ளுக்குள்ள சில பாறைகளும் இருக்கு. மயோசின் பாறை, யுராசிக் பாறை. இலங்கையினுடைய பாறைகளை காலத்தின் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா இதில் நோட்ஸ்ல அப்படி தான் இருக்கும். ரைட், அடுத்து மயோசின் கால பாறைகள், யுராசிக் கால பாறைகள்னு சொல்லி நாங்கள் இலங்கையினுடைய பாறைகளை வகைப்படுத்துறோம். அதே மாதிரி இலங்கையினுடைய மண் பாகுபாடுகள் சம்பந்தமாக 1935ஆம் ஆண்டு ஜோக்கிமால ஒரு 7 மண் பாகுபாடு முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 1961ஆம் ஆண்டு சிஆர் பானபோக்கம் மற்றும் மூவர்மனால 12 வகையான மண் பாகுபாடு முன்வைக்கப்பட்டிருக்கு. அதில் ஈர வளையத்துக்குரிய மண், உலர் வளையத்துக்குரிய மண், உலர் வளையத்துக்குரிய மண்கள்னு சொல்லப்பட்டு அதில் ஒவ்வொரு மண்ணினுடைய பண்புகள் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா தரப்பட்டிருக்கு. ரைட், செங்கபில லட்ரசோல் மண் இது ஈர வளையத்துக்குரியது, செங்கபில நிற மண் உலர் வளையத்துக்குரியது, இது ஈர உலர் வளையத்துக்குரிய மண்
மண்ணாக நாங்கள் வண்டல் மண்ணை என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். வளமான மண், தாவர நெல் பயிர் செய்கைக்கு மிக பொருத்தமான மண்ணாக நாங்கள் இந்த வண்டல் மண்ணை என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்ப்போம். இது இலங்கையினுடைய பாறை மற்றும் மண் வகைப்பாடுகளாக இருக்குது. இது உலகத்தினுடைய பாறை மற்றும் மண் வகைப்பாடுகளாக மேலே இருக்கக்கூடியது இருக்கு. ரைட். அடுத்து மண்ணினுடைய படைகளை ஏ படை, பி, ஓ படை, ஏ படை, பி படை, சி படை, ஆறு படை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்யலாம், சில படைகளாகவும் நாங்கள் என்ன செய்யலாம், பிரிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். இது பிரதான பகுதிகளாக இருக்கும் பிள்ளைகள். ரைட். அப்போ இது ஆரம்ப பகுதி, அந்த புவியியலினுடைய அறிமுகம், அந்த புவி தொகுதியோடு வரக்கூடிய பகுதிகளாக இருக்கும். அடுத்து நாங்கள் மெயினாக பார்த்தது என்னன்னு சொல்லி சொன்னால் அகவிசை செயற்பாடு. அடுத்து நாங்கள் மெயினாக பார்த்தது அகவிசை செயற்பாடு. அகவிசை செயற்பாடுகளுக்குள்ள நாங்கள் மெயினாக பார்த்தது யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரைட், தகட்டசைவு பார்த்தோம். மேற்காவுகை சுற்றோட்டம் இப்போ உள்ளுக்குள்ள பார்த்தோமா இல்லையா, மக்மா வந்து பூமியின் மேற்பட தாக்குவான்னு சொல்லி. இந்த பூமியினுடைய மேற்பரப்பானது பல்வேறு தகடுகளால் ஆக்கப்பட்டிருக்கு, சிறிய மற்றும் பெரிய கவச தகடுகளால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப பூமியினுடைய உட்பகுதியில் தொழிற்படுகின்ற அந்த மேற்காவுகை சுற்றோட்டம் பூமியினுடைய மேற்பரப்பை தாக்கும் போது, மேற்பரப்பு அப்படிங்கிறவர் யாரு, புவியோட்டு பகுதியை தாக்கும் போது இந்த தகடுகள் என்ன செய்யும், அசைவுக்கு உள்ளாகும். ஏன்னா எல்லாம் ஜாயின்ஸ், எல்லாம் பிளேட் மாதிரி தான் இருப்பார். அப்ப அசைவுக்கு என்ன செய்யும், உள்ளாகும். அசைவுக்கு உள்ளாகிறத நாங்கள் தகட்டசைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன செய்யும், அது அசைவுக்கு உள்ளாகிறத நாங்கள் தகட்டசைவு செயல்முறை அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம். ரைட். அப்ப இந்த தகடுகளினுடைய அசைவு பிரதானமாக 3 முறைகள்ல நடைபெறுது. ரைட். தகடுகளுடைய அசைவு பிரதானமாக எத்தனை முறைகள் நடக்குது, 3 முறைகள்ல நடக்குது. முதலாவது விலகுதல். முதலாவது என்னது, விலகுதல். இரண்டாவது ஒருங்கி அமிழுதல். அடுத்து நிலை மாறுதல். ரைட். விலகுதல், ஒருங்கி அமிழுதல், நிலை மாறுதல். விலகுதல் அப்படிங்கிறது என்னது, 2 தகடுகள் எதிரெதிர் திசையில போகும்போது அதை நாங்க விலகுதல்னு சொல்லுவோம். கீழே மக்மா இருக்காரு, இந்த மேல வருவார், மேல வரும்போது இங்கிட்டு ஒரு பக்கம் போவாரு, இங்கிட்டு ஒரு பக்கம் போவார். அப்ப 2 தகடுகள் 2 திசையில எதிரெதிர் திசையில போறதை நாங்க விலகுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இதன் மூலம் உள்ளுக்கு இருக்க மக்மா மேல வருவாரு, புதிய நிலப்பரப்புகள் தோற்றம் பெறும், எரிமலைகள் உருவாகும், புதிய நில உருவங்கள் உருவாக்கம் பெறும். ஆகவே புவியினுடைய அகவிசை செயற்பாடு பூமியினுடைய மேற்பரப்புல புவி வெளியுருவவியல்ல புதிய நில உருவங்களை உருவாக்குது, புதிய நில உருவங்களை மாற்றி அமைக்குது. ஓகேவா, இது முக்கியமான. ஒருங்கி அமிழ்தல் அப்படிங்கும் போது என்ன செய்யுது, 2 தகடுகள் ஒன்றை ஒன்று நோக்கி நகரும் போது இந்த தகடுகள் என்ன செய்யும் அப்படின்னா ஒருங்க ஆரம்பிக்கும். 2 தகடு ஒன்றை நோக்கி நகரும் போது, கீழே மக்மா இருக்காரு, ஒன்றை நோக்கி என்ன செய்யறாரு, நகரும் போது 2 தகடுகளும் ஒருங்க ஆரம்பிக்கும். ரைட். இந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஒருங்குவாங்க. இதன் போது என்ன செய்யும், ரைட், இந்த மாதிரி ஒருங்குதல் செயற்பாடு நடக்கும். ரைட். அப்ப இங்கனைக்குள்ள என்ன செய்யும், அகழிகள் தோற்றம் பெறும், மரியானா அகழி போன்ற ஆழமான கடற்பகுதிகள் உருவாகும், மலைப்பகுதிகள் தோற்றம் பெறும். சிலவேளை கண்டத்தகடும் ஒருங்கும் போது இதுவும் நிலப்பரப்பாக இருந்து ஒருங்கும் போது இது என்ன செய்யும் அப்படின்னா இப்படி மடங்க ஆரம்பிப்பார். இந்த 2 தகடும் என்ன செய்யும், இந்த ஷேப்ல மடங்குவார். அப்ப இங்க மலைத்தொடர்கள் தோற்றம் பெறும். ரைட். மடிப்பு மலைகள், குறிப்பாக மடிப்பு மலைகள் இமயமலையாக இருக்கலாம், அந்தீஸ் மலையாக இருக்கலாம். ஸோ அப்படி மடிப்பு மலைகள் தோற்றம் பெறும். ஆகவே இந்த ஒருங்கி அமிழும் செயற்பாட்டின் காரணமாக தீவுகள் தோற்றம் பெறும், எரிமலை செயற்பாடுகள் தோற்றம் பெறும், அதே மாதிரி புதிய நில உருவங்கள் பூமியின் மேற்பரப்பில் தோற்றுவிக்கப்படும். நிலைமாறும் தகடு அப்படிங்கிறது என்னது, முன்னும் பின்னுமான அசைவு. ரைட். முன்னுக்கு பின்னுக்கு என்ன செய்ய, தகடுகள் அசைய ஆரம்பிக்கும். ஏன், உள்ளுக்கு மேற்காவுகை சுற்றோட்டம் நடக்குது, கிளர் மின்வீச்சு நடக்குது. அப்ப தகடுகள் அசையும் போது, முன்னும் பின்னும் அசையும் போது பிரதானமாக பள்ளத்தாக்குகள் தோற்றம் பெறும். பள்ளத்தாக்கு அல்லது குறைகள்னு சொல்லி சொல்லுவோம் நாங்க, குறைகள். ரைட். பள்ளத்தாக்கு அல்லது குறைகள் தோற்றம் பெறும். ஆகவே பூமியினுடைய மேற்பரப்புல புதிய நில உருவங்கள் தோற்றுவிக்கப்படும், அதே மாதிரி இருக்கக்கூடிய நில உருவங்கள் மாற்றி அமைக்கப்படும். ஆகவே அகவிசை செயற்பாடு பூமியினுடைய புவி வெளியுருவவியல்ல மாற்றங்களையும் புதிய உருவாக்கங்களையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இதோட அகவிசை முடியுது. அகவிசையில் இன்னும் ஒரே ஒரு பகுதி இருக்கு பிள்ளைகள், எரிமலை செயற்பாடு. எரிமலை செயற்பாடு அப்படிங்கிறது என்னது, பூமியினுடைய உட்பகுதியில் காணப்படுகின்ற மக்மாவானது பூமியினுடைய வெளிப்பகுதியில ரைட் உள்ளுக்கு நடக்கிற மேற்காவுகை சுற்றோட்டத்தின் காரணமாக பூமியினுடைய உட்பகுதியில் நடக்கிற இந்த செயற்பாடுகள் மக்மா குழம்பை என்ன செய்யுது அப்படின்னா வெளிப்புறத்துக்கு தள்ளுது. மக்மா குழம்பை வெளிப்புறத்துக்கு தள்ளும் போது வெளிப்புறத்துல மேல், அதாவது புவியோட்டு பகுதியில ரைட், புவியோட்டு பகுதியில பலவீனமான பகுதிகள் இருக்கும்போது, புவியோட்டுல பலவீனமான பகுதிகள் இருக்கும்போது அந்த பலவீனமான பகுதிகளின் ஊடாக உள்ளுக்கு இருக்க மக்மா குழம்பு என்ன செய்யுது அப்படின்னா பூமியினுடைய மேற்பரப்புக்கு வர ஆரம்பிக்கிறார். ரைட். இதான் பூமியினுடைய மேற்பரப்பு அப்படின்னா ரைட், உள்ளுக்கு இருக்கக்கூடிய மக்மா என்ன செய்யறாரு, வெளியில வாராரு. பலவீனமான பகுதிகளின் ஊடாக, வெடிப்புகளின் ஊடாக, மூட்டுக்களின் ஊடாக வார இந்த செயற்பாடை தான் நாங்க எரிமலை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், நாங்க எரிமலை செயற்பாடு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க மெயினா சொல்றோம்.
ரைட். இந்த எரிமலை செயற்பாடுகளுக்கு அடுத்து நாங்கள் மெயினாக பார்க்க போகிறது, இந்த எரிமலை மேலே வந்து புதிய நில உருவங்களை தோற்றுவிக்குது. எரிமலை மேலே வந்து என்ன செய்யுது, புதிய நில உருவங்களை தோற்றுவிக்குது. அப்போ மக்மா குழம்பு தானே மேலே வரும்போது என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த மக்மா குழம்பு கூம்புகளை உருவாக்குறார். என்ன செய்கிறாரு, எரிமலை கூம்புகளை உருவாக்குறாங்க. ரைட், எரிமலை கூம்பு வரைகிறத பார்த்துங்க பிள்ளைகள், எப்படி வரைகிறேன்னு சொல்லி. ரைட், எரிமலை மக்மா உள்ளுக்கு இருக்க மக்மா வாராறு மேலே மேலே வந்து எரிமலை கூம்புகளை உருவாக்குறார். ரைட், இவர் தான் எரிமலை கூம்புன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எரிமலை கூம்புல சாம்பல் மட்டும் படிஞ்சா அதை சாம்பல் கூம்புன்னு சொல்லுவோம். சாம்பலும் லாவாவும் மாறி மாறி படிஞ்சா அதை நாங்கள் கூட்டு கூம்புன்னு சொல்லுவோம். ரைட், சாம்பல் கூம்பு உருவாக்கப்படுது, சாம்பல் கூம்பு, அடுத்து கூட்டு கூம்பு உருவாக்கப்படுது. அடுத்து உள்ளுக்கு இருக்க மக்மா வந்து என்ன செய்வாரு, ஒரு பெரிய பரப்புக்கு அப்படியே படிஞ்சு இருக்கிறத நாங்க லாவா பரிசை அல்லது கண்ட பரிசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அல்லது லாவா மேட்டு நிலம்னு சொல்லுவோம். அப்ப புதிய நில உருவங்கள் தோற்றுவிக்கப்படுது. ரைட், இந்த தீவு உருவாகுனதுல இந்த இடத்துல இன்னொரு வெடிப்பு ஏற்பட்டு இந்த இடத்துல இன்னொரு கூம்பு உருவாகுனா, இந்த இடத்துல இன்னொரு சின்ன கூம்பு உருவாகுனா அதை நாங்க ஒட்டுண்ணி கூம்புன்னு சொல்லுவோம். ரைட், இப்படி பல்வேறு நிலை வரும். இந்த இடத்துல இதை நாங்கள் எரிமலை வாயின்னு சொல்லி சொல்லுவோம். எரிமலை வெடிச்சு வாய் மாதிரி கீழே இறங்கி இருந்தா ஆழமா இருக்கும், இதை நாங்கள் எரிமலை வாயின்னு சொல்லுவோம். அதுல மழை பெஞ்சு தண்ணி நின்றா அதை எரிமலை வாய் ஏரி அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அப்ப எரிமலை செயற்பாடு அகவிசை செயற்பாடுகள்ல ரொம்ப முக்கியமானது எரிமலை. எரிமலைனால பூமியின் மேற்பரப்புல புதிய நில உருவங்கள் தோற்றம் பெறுது. அதே இது சமுத்திர பகுதிகளில் நடக்குமாக இருந்தால், சமுத்திர பகுதிகளில் நடக்குமாக இருந்தால் தீவுகள் தோற்றம் பெறும். இப்ப சமுத்திர பகுதியில எரிமலை நடந்துச்சுன்னா எங்கனைக்குல ஒரு தீவு ஒன்று என்ன செய்யும், தோற்றம் பெறும். அதே மாதிரி விலகும் தகட்டசைவுல ரெண்டு முக்கியமான மலைத்தொடர்கள் பார்த்தோம். ஒன்று எஸ் வடிவ மலைத்தொடர், இன்னொன்று தலைகீழ் வை வடிவ மலைத்தொடர். எஸ் வடிவ மலைத்தொடர் எங்க இருக்கு, அத்திலாந்திக் சமுத்திரத்துல. அத்திலாந்திக் சமுத்திரத்துல இந்த எஸ் வடிவ மலைத்தொடர் இருக்கு, விலகும் கவச தகட்டினால ரெண்டு பக்கம் விலகி போவாங்களா இல்லையா, அதனால. தலைகீழ் வை வடிவ மலைத்தொடர் இந்து சமுத்திரத்துல இருக்கு. இந்து சமுத்திரத்துல இந்த தலைகீழ் வை வடிவ மலைத்தொடர் இருக்கு. அப்ப இதெல்லாம் பூமியினுடைய மேற்பரப்புல, பூமியினுடைய வெளியுருவத்துல புதிய மாற்றங்களையும் புதிய நில உருவங்களையும் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளாக நாங்க பார்க்கிறோம். அப்ப இதனால பூமியினுடைய மேற்பரப்புல புவி வெளியுருவவியல்ல மாறுதல்கள் ஏற்படுது. அதை நாங்க முக்கியமாக என்ன செய்யறோம், நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஓகே பிள்ளை, இது அகவிசை செயற்பாடுகள்ல முக்கியமானதா பார்க்கிறோம். அடுத்து நாங்க மெயினா பார்த்தது பிள்ளை அகவிசைகள். கிளியரா பிள்ளை? பிள்ளை அகவிசைகள் கிளியரா? பிள்ளைகள் அகவிசை கிளியரா பிள்ளைகள்? ஓம் சார். ரைட், ஓகே ரைட். அடுத்து நாங்கள் பிள்ளை நீ ஓகே சொன்னால் நான் அடுத்த பகுதி போகலாம். ரைட், அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பிள்ளைகள் புறவிசை செயற்பாடு. லிங்க் கட்டான இதே லிங்க்ல ஜாயின் ஆக பிள்ளைகள். புறவிசை செயற்பாடுகள். புறவிசை செயற்பாடுகளில் மெயினாக நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளை. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸுக்கு வருவோம். ரைட், இல்லாட்டி கஷ்டமாயிரும் பௌதிக புவியியல். ரைட், புறவிசை செயற்பாடுகளை நாங்கள் மெயினாக பார்க்கறது ஓடும் நீர் பூமியின் மேற்பரப்பில் எப்படி புதிய நில உருவங்களை தோற்றுவிக்குது, காற்று வீசும் காற்று எப்படி தோற்றுவிக்குது, பனிக்கட்டி ஆறு எப்படி தோற்றுவிக்குது, கடலலை செயற்பாடுகள் எப்படி தோற்றுவிக்குது, தரையில் நீர் எப்படி தோற்றுவிக்குது, திணிவசைவு செயற்பாடுகள் எப்படி பூமியின் மேற்பரப்புல புதிய நில உருவங்களை தோற்றுவிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப ஓடும் நீரினுடைய செயற்பாடுகளை நாங்க பார்க்கும்போது யாருடைய செயற்பாடு, ஓடும் நீரினுடைய செயற்பாடுகளை பொறுத்த மட்டும் ரைட், ஒரு நதி ஓடும் போது நதியினுடைய போக்குகளை நாங்க நதியினுடைய ஒரு நதி இப்படி ஓடி வருதுன்னா நதியை மூண்டா பிரிப்போம். இதை நாங்க இளமை பருவம் அப்படின்னும், இதை நாங்க முதுமை பருவம்னும், இதை நாங்க முதிர்ச்சி பருவம்னு சொல்லுவோம். இவர் யாரு, யங். இவர் வந்து இளமை, இவர் வந்து முதுமை, இவர் வந்து முதிர்ச்சி. இவர் வந்து கடல் பகுதியில் இந்த அங்கனதான் கடல் இருக்கார், கடல்ல வந்து சேர்க்கிறார். அப்ப இதை நாங்க முதிர்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம். இது சாய்வான பகுதியாக இருக்கும். ஆகவே இங்க வி வடிவ பள்ளத்தாக்குகள் தோற்றம் பெறும், நீர்வீழ்ச்சிகள் தோற்றம் பெறும், பானை குழிவு தோற்றம் பெறும். நீர்வீழ்ச்சிக்கு கீழே குழி குழியா இருக்குமா இல்லையா, அப்ப பானை குழிவுகள் தோற்றம் பெறும். ரைட், அப்ப இப்படியான விஷயங்கள் எங்க தோற்றம் பெறும், இங்க தோற்றம் பெறும். இங்க முதுமை, இங்க முதுமையிலையும் முதிர்ச்சியிலையும் ரைட் மியாந்தர் வளைவுகள் தோற்றம் பெறும். நதி என்ன செய்யாது, நேரா ஓடாது. நதி என்ன செய்யாது, நேரா ஓடாது. சில இடங்கள்ல இந்த மாதிரி வளைவுகளை கொண்டு ஓடும். இந்த வளைவுகளை நாங்க மியாந்தர் வளைவுன்னு சொல்லுவோம். இந்த வளைவுகளை நாங்க என்னன்னு சொல்லுவோம், மியாந்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மியாந்தர். ரைட், அப்ப மியாந்தர் பகுதிகள் உருவாக்கம் போடும். புதிய நில உருவங்கள் தோற்றம் பெறுது பூமியின் மேற்பரப்புல. காலப்போக்குல இந்த மியாந்தர் என்ன செய்யும் அப்படின்னா உடைவுக்கு உள்ளாகும். இந்த மியாந்தர் என்ன செய்யும், உடைவுக்கு உள்ளாகி இவர் நேரா வந்து ஜாயின் ஆயிடுவார், இவர் தனியா நின்றுவார். இவர் தனியா நிற்கும் போது இவரை நாங்க குதிரை குழம்பு குட்டைன்னு சொல்லுவோம். குதிரை குழம்பு குட்டை அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம்.
ரைட். இப்படியா நில உருவங்கள் ஓடும் நீர்ல உருவம். அடுத்து யூ வடிவ மலை பள்ளத்தாக்குகள் தோன்றும். இங்க இளமை பருவத்தில் வி வடிவ பள்ளத்தாக்கு, இங்க அகன்ற யூ வடிவ பள்ளத்தாக்குகள் தோற்றுவிக்கப்படும். அதே மாதிரி நதி ஒன்று கடல்ல போய் சேரும்போது பல கிளையாறுகளை கொண்டு சேருமாக இருந்தா அதை நாங்க கலிமுகம்னு சொல்லுவோம் அல்லது டெல்டான்னு சொல்லுவோம். கலிமுகம் அல்லது டெல்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப பூமியினுடைய மேற்பரப்புல ஓடும் நீரினுடைய செயற்பாடு புதிய நில உருவங்களை தோற்றுவிக்குது, இருக்கக்கூடிய நில உருவங்களை மாற்றி அமைக்குது. ஏன்னா மியாந்தர் இருக்கு, அந்த மியாந்தரை மாற்றி அமைத்து குதிரை குழம்பு குட்டையாக என்ன செய்யுது, மாற்றுதுங்க. அப்ப புதிய நில உருவங்களை உருவாக்குது, அதே மாதிரி மாறுதல்களையும் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்படுத்துது. யாரு? இந்த ஓடும் நீரினுடைய செயற்பாடுகள் நாங்க பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. ரைட். அடுத்து நாங்க பார்க்கிறோம் பிள்ளைகள் வீசும் காற்று. வீசும் காற்றுல நாங்க மெயினா பார்க்கிறது பாலைவன பிரதேசம். பாலைவன பிரதேசத்துல எப்படி வீசும் காற்று புதிய நில உருவங்களை உருவாக்குது, அதே மாதிரி மாற்றி அமைக்குது. அப்ப வீசும் காற்று என்ன செய்யுது, மண் அரிச்சுக்கிட்டு போகும். அரிச்சுக்கிட்டு போகும்போது ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கு அப்படின்னா அதுல இந்த மாதிரி ஒரு பாறையை அவர் என்ன செய்வார், உருவாக்குவார். இது மென்பாறையாக இருந்தா, இந்த பகுதி மென்பாறையாக இருக்கு, மேல இருக்கவர் வன்பாறையாக இருக்கார். இவர் யாரு? மென்பாறை. அப்ப காற்றின் காரணமாக மென்பாறை அரிக்கப்பட்டு வன்பாறை என்ன செய்யும், புடைச்சு நிற்கும். ஒரு காளான் மாதிரி என்ன செய்வாரு, இவர் மட்டும் என்ன செய்வார், இப்படி புடைச்சு நிற்பார். இதை நாங்க காளான் வடிவ பாறைன்னு சொல்லுவோம். மென்பாறைகள் அரிக்கப்பட்டு கீழ்ப்பகுதி ஒடுங்கி மேல் பகுதி அகன்று காளான் மாதிரி காணப்பட்ட காளான் வடிவ பாறைன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இது எங்க காற்றின் ஊடாக பாலைவனத்தை தோற்றம் பெறுகிற நில உருவம். அடுத்து மணல்கள் என்ன செய்யும், இப்படி போயிட்டு மணல் பிறை வடிவுள்ள மணல் படிஞ்சிச்சு அப்படின்னா அதை பிறையுறு மணற்குன்று அல்லது பிறை மணற்குன்றுன்னு சொல்லுவோம். நட்சத்திர வடிவுல போய் படிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நட்சத்திர வடிவுல போயிட்டு என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க அப்படின்னா அதை நாங்க நட்சத்திர மணல் குன்று அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். நட்சத்திர வடிவில் மணல்கள் என்ன செய்ய போயிட்டு படிஞ்சிச்சுன்னா அது நட்சத்திர மணல் குன்றுன்னு சொல்லுவோம். அதே மிக ரொம்ப நீண்ட தூரத்துக்கு நீண்ட வடிவில் அப்படி நாங்கள் படங்களை எல்லாம் பார்த்து பாடுகள் இப்படி நீண்ட தூரத்துக்கு இப்படி படிஞ்சுன்னா அதை நீல் மணற்குன்றுன்னு சொல்லுவோம். ரைட். என்னன்னு சொல்லுவாங்க, நீல் மணற் குன்றுன்னு சொல்லுவோம். அதே சில இடங்கள்ல வன்பாறைகளும் மென்பாறைகளும் மாறி மாறி இருந்தா ரைட், மென்பாறைகள் அப்படியே புடைச்சி நிற்பாங்க, வன்பாறைகள் அப்படியே புடைச்சி நிற்க மென்பாறைகள் அரிப்புக்கு உள்ளா. நடுப்பகுதி என்ன செய்யும், அரிக்கப்பட்டுரும். இவரெல்லாம் அரிப்பட்டுருவார். நடுவில் இருக்க வரலாம், இவங்க மட்டும் என்ன செய்வாங்க, ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அப்போ மாறி மாறி வன்பாறை நடுவில் இருக்க மென்பாறை அரிக்கப்பட்டுருச்சு, வன்பாறை நிற்கிறாரு, மென்பாறை அரிக்கப்பட்டுருச்சு, வன்பாறை நிற்கிறாரு. இப்படி நிற்குமாக இருந்தா ஒரு லேயர் மாதிரி இல்லை ஒரு இப்படி சுவர் மாதிரி இருப்பாராண்டா. வன்பாறை அரிக்கப்பட்ட பள்ளம், அடுத்து வன்பாறை அரிக்கப்பட்ட பள்ளம், அடுத்து வன்பாறை, அப்படி ஒரு லைனா சுவர் மாதிரி இருந்தா அதை நாங்க யார்டாங்குன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், யார்டாங்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வீசும் காற்றினால பாலைவனத்துல பல்வேறு நில உருவங்கள் என்ன செய்து தோற்றுவிக்கப்படுது. சில நேரங்கள்ல ரைட், ஒரு இடத்துல பெரிய இடத்துல ஒரு மண் இருக்குன்னா பெரிய காத்துல அந்த மண் அப்படியே வாரி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டா இந்த இடத்துல என்ன செய்யும், பள்ளங்கள் தோற்றம் பெறும். வாரீரக்கல் பள்ளம் தோற்றம் பெறும். வாரீரக்கல் பள்ளங்கள் தோற்றம் பெறும். இந்த பள்ளங்கள்ல சில வேளை பாலைவனத்துல மழை பெய்யும் போது மழை நீர் சேர்ந்துச்சு அப்படின்னா இங்க தாவரங்கள் வளர ஆரம்பிக்கும். அதனால இது பாலைவன பசுஞ்சோலைகளாக மாறும். பாலைவன பசுஞ்சோலைகளாகவும் மாற்றம் பெறும். அப்ப இது புதிய நில உருவங்களை பூமியினுடைய மேற்பரப்புல புவி வெளியுருவத்துல உருவாக்குது. அப்ப வீசும் காற்று பூமியினுடைய மேற்பரப்புல புதிய நில உருவங்களை உருவாக்குது, அதை இருக்கக்கூடிய நில உருவங்களை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். இது யாரு, வீசும் காற்று. அடுத்து கடலலையினுடைய செயற்பாடு பார்க்கும்போது கடலை பூமியை வந்து என்ன செய்யும், கரையோரத்தை தாக்கும் போது அதுல இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே என்ன செய்யும், அழிவுக்கு உள்ளாகும். அப்ப அழிவுக்கு உள்ளாகும் போது நில உருவங்கள் தோற்றம் பெறும். ரைட். அப்ப அங்க எல்லாம் அரிச்சதுக்கு அப்புறம் கடற்கரை ஓரம் இதான்னு வச்சுக்கிட்டோம்னா பெரிய பெரிய பாறைகள் இப்படி நிற்கும் கடற்கரை ஓரத்துல. இப்படி நின்றுச்சு அப்படின்னா கடல் பக்கமாக நீண்டு இப்படி நின்றுச்சு அப்படின்னா இவரை நாங்க ஓங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓங்கல்கள் அப்படின்னு சொல்லி, அது ஓங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விளங்குதா? அப்போ ஓங்கல்கள். அதே சில சந்தர்ப்பங்கள்ல இந்த ஓங்கல்கள்ல ஓட்டை துவாரங்கள் ஏற்பட்டு வில்வளைவுல காணப்பட்ட இங்கிட்டு துவாரம் இருக்கு இங்கிட்டு துவாரம் இருக்கு நடந்துச்சுன்னா இது வில்வளைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விளங்குதா? ரைட். சில வேலைங்கனைக்குள்ள துவாரங்கள் ஏற்பட்டு ரைட், இந்த இடத்துல துவாரம் ஏற்பட்டு இந்த இடத்துல நடுவுல இல்லாம நடுவுல ஃபுல்லா கவர் ஆகியிருக்கு, மேல தண்ணி வந்தா இந்த இடத்துல ஓட்ட போட்டு அப்படியே தண்ணி உள்ளுக்குள்ள வந்து இந்த இடத்துல மேல தண்ணி வந்தா அதை நாங்க ஊதுலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இப்படியான நிலத்தோற்றங்கள் எங்க தோற்றுவிக்கப்படுது, கடற்கரை ஓரங்கள் தோற்றுவிக்கப்படுது. அப்ப அதே மாதிரி கடற்கரை மணல் மேடு ரைட் தோற்றுவிக்கப்படுது. அடுத்து தொம்போலா அப்படிங்கிற யாரு, கடற்கரை ஓரங்கள் இருக்கு அப்படின்னா இதான் கடற்கரை ஓரம் அப்படின்னா இங்க இருந்து ஒரு தீவு உள்ளுக்குள்ள இருக்குன்னா இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய அளவுல என்ன செய்யும், மணல் மேடுகள் உருவாகி இருக்கும்.
ரைட். இதை நாங்கள் தொம்போலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே என்ன விளங்குது, தொம்போலான்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டு கனெக்ட் பண்ண மாதிரி மணல் மேடுகள் இருக்குமா இல்லையா, ரைட், அதை நாங்கள் தொம்போலான்னு சொல்லுவோம். சில சந்தர்ப்பங்களில் இந்த கூழாங்கற்கள் ரவுண்ட் ரவுண்ட் கல் இருக்குமா இல்லையா, 6 லைனா பார்த்துருக்குமா இல்லையா, இந்த கூழாங்கற்கள் படிய விடப்பட்டிருந்தா அதை நாங்கள் கூழாங்கற்பாறை படிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், கூழாங்கற் படிவுகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சொல்லுவோம். அப்போ கடற்கரை ஓரங்களையும் கடலலையினுடைய செயற்பாடு காரணமாகவும் பூமியினுடைய வெளியுருவத்தில் பல்வேறு நில உருவங்கள் தோற்றுவிக்கப்படுது. ரைட், இப்படி அகவிசை செயற்பாடுகள்ல பல்வேறு புறவிசை செயற்பாடுகள்ல பல்வேறு நில உருவங்கள் என்ன செய்யப்படுதுன்னா பிள்ளைகள் பூமியினுடைய மேற்பரப்புல தோற்றுவிக்கப்படுது, மாற்றி அமைக்கவும் படுது. அப்ப இதன் மூலமாக புவி வெளியுருவவியல்ல பல்வேறு மாறுதல்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்படுது பிள்ளைகள். ரைட், நாங்க இதுல பார்ப்போம். இதுல இன்னும் ரைட், பனிக்கட்டி நகர்வுல நாங்க பார்க்கும்போது பனிக்கட்டி நகர்வுல நாங்க ஏற்கனவே இருக்கான்னு தெரியல. ரைட், பனிக்கட்டி நகர்வை நாம பார்ப்போம். பனிக்கட்டி நகர்வுல பார்க்கும்போது பிள்ளைகள் ஒன்று கண்ட பனிக்கட்டி, மலை பனிக்கட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் இருக்கு. மலை பனிக்கட்டியில நாங்க பார்க்கும்போது சில நில உருவங்கள் என்ன சொல்லுது, தோற்றம் பெறுது. ரைட், சில என்ன செய்யுது, சில நில உருவங்கள் தோற்றம் பெறக்கூடியதாக இருக்கு. ரைட், மலைப்பகுதிகளில் பனி உருகும் போதும் பனிகள் சரியும் போதும் வட்ட குகை, ரைட், ரெண்டு ஒரு பக்கம் ஏற்பட்டா அதை நாங்கள் வட்ட குகைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல துவாரம் ஏற்பட்டு, ஏன்னா பனி ஒரு சின்ன வெடிப்புல பனி சேருது, மறுபடி வெயில் காலத்தில் பனி உருகுது, மறுபடி கட்டி ஆகுது, மறுபடி விரியுது. அப்படிங்கும் போது விரிஞ்சு சுருங்கும் போது இந்த இடத்துல பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டு அந்த இடத்துல வட்ட குகை உருவாகும். ஸோ வட்ட குகை உருவாகி இந்த பக்கமும் வட்ட குகை, ரெண்டு வட்ட குகைகள் உருவாகுனா இந்த பகுதியை நாங்கள் ரைட் விளிம்பாக மாறும். ரைட், என்ன செய்யும், விளிம்பாக என்ன செய்யும் மாறும். அடுத்து இவர் என்ன செய்வார், உச்சி பகுதியாக மாறுவார். ரைட், நாலு பக்கமும் ஏற்பட்டா இவர் மேலே உச்சி பகுதியாக என்ன செய்வார், மாறுவார். அப்ப மலை பகுதிகளில் மலை பனிக்கட்டியில நில உருவங்கள் தோற்றுவிக்கப்படும். அதே கண்ட பனிக்கட்டிகளில் பார்க்கும்போது கிளேசியர்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, பெரிய பனிப்பாறைகள் இழுத்துக்கிட்டு போகும்போது ரைட் வரி வரி பள்ளங்கள் தோற்றம் பெறும். பெருசா தள்ளிக்கிட்டு போகும்போது வரி வரி பள்ளங்கள் என்ன செய்யும் அப்படின்னா தோற்றம் பெறும். செம்மறியூறு பாறை தோற்றம் பெறும். என்ன தோற்றம் பெறும், செம்மறியூறு பாறை. இந்த பாறை போகும்போது இங்கே ஒரு பாறை படை தடைப்பட்டா இது ஒரு வன்பாறையாக இருந்தா ரைட், இங்கே போகும்போது ரைட், இங்கனைக்குள்ள ஒரு வன்பாறை, இவர் யார் நல்ல ஸ்ட்ராங்கான பாறையா இருந்தா இவர் போறவர் என்ன செய்வாரு, இவர் அப்படியே எழுத்துக்கிட்டு இப்படி மேவி பாய்வார். ரைட், மேவி பாயும் போது இங்கே என்ன செய்யும், வரிப்பள்ளங்கள் உருவாகி இருக்கும், மேவி பாய்வார். ஸோ இதை நாங்கள் செம்மறியூறு பாறை, இது பிரான்ஸில் செய்யப்படுகின்ற அந்த செம்மறியூறு ஆளில் தோலினுடைய செய்யப்படுற தொப்பிமாய் இருக்கிறதுனால இதை நாங்கள் செம்மறியூறு பாறை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கிளேசியஸ் போகும்போது ரைட், இந்த கிளேசியஸ் இங்கிருந்து அப்படி என்ன செய்யுது, கீழ் நோக்கி நகரும் போது இந்த பக்கமும் அடையல்களை படிய விடும், இந்த பக்கமும் அடையல்களை படிய விடும், நடுவுலையும் அடையல்களை படிய விடும், முனைவுலையும் அடையல்களை படிய விடும். பக்கத்துல படிய விடுறத பக்கப்படிவு அப்படின்னும், இடையில படிய விடுறத இடைப்படி